لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به هو الأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய கடமைகளில் ஒன்றான இந்த ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுமியிருக்கின்றோம். இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் மிக முக்கியமான ஒன்று, ஏன் முஸ்லிம் நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்குமான பிற மதங்களுக்கும் இஸ்லாத்திற்குமான ஒரு வேறுபாடான ஒன்று மறுமை என்ற நம்பிக்கை. இந்த மறுமை என்றால் என்ன? இந்த மறுமையினுடைய நம்பிக்கை ஏன் அவசியம், ஏன் இருக்க வேண்டும்? பிற மதங்களில் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நிலை உண்டா என்று நாம் கேட்போமானால் அது யோசனை. ஆனால் முஸ்லிம்களினுடைய நம்பிக்கைகளில் ஒன்று, ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்கு கொடுத்த மரணத்திற்கு பிறகு குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், மனிதன் எதை கண்டு விரண்டு ஓடுவானோ அந்த மரணம் மனிதனை வந்து அடைந்ததற்கு பிறகு அவன் கபருடைய வேதனைகளை கடந்து அவன் செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை மறுமை வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை முஸ்லிமாகிய ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒன்றாக இந்த மறுமை இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது. இந்த மறுமையினுடைய நம்பிக்கையினுடைய அவசியம், இந்த மறுமையினுடைய நம்பிக்கையின் அவசியம் ஒருவனிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவனிடத்திலே இந்த உலக வாழ்க்கை என்பது சரியானதாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைத்த நோக்கத்திலேயும் இந்த மறுமை குறித்து சொல்லுவான். ஏன்? அல்லதி ஹலகல் மௌத், அல்லாஹ் தான் வாழ்வை படைத்தான், மரணத்தை படைத்தான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் உங்களின் செயல்களால் நல்லவர்கள் என்பதை தீர்மானிப்பதற்கு, சோதிப்பதற்கு. அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதித்த பிறகு ஒரு முஃமினுக்கு அவனுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்குமா, சுகபோகமான வாழ்க்கையாக இருக்குமா, அல்லது பின்னால் அவன் செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்குமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு களம்தான் இந்த உலக வாழ்க்கை. ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் யார் ஒருவரிடத்திலே மறுமையினுடைய நம்பிக்கை சரியானதாக இருக்குமோ, யாரிடத்தில் மறுமை நம்பிக்கைக்கான ஒரு குடிப்பு இருக்குமோ, அதில் ஒரு உறுதி இருக்குமோ, அவருடைய ஆகிரத் மறுமை வாழ்க்கை என்பது சரியாக இருக்கும். மறுமை வாழ்க்கையினுடைய நம்பிக்கை தான் இந்த உலக வாழ்க்கை நமக்கு பக்குவப்படுத்தும். இந்த உலக வாழ்க்கை நாம் முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, ஒரு அல்லாஹ்விற்கு பிடித்த இறையச்சமுடைய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக ஒருவன் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு இந்த மறுமை வாழ்க்கையுடைய நம்பிக்கை. ஆகவேதான் இந்த மறுமை வாழ்க்கை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்வது, படித்துக் கொள்வது, அதை உறுதியாக இருப்பது என்பது முஸ்லிம்களுக்கு அவசியமாக இருக்கிறது.
இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த மறுமை வாழ்க்கையினுடைய பிடிப்பு, அவர்கள் இந்த மறுமை என்ற ஒன்றின் மீது கொண்ட ஒரு உறுதிப்பாடு என்பது அவர்களுடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு தெரியும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தனது புத்தகத்தை எடுத்து அதிகமாக அதை கண்டு அதில் உள்ள ஒரு செய்தியை குறித்து அதை படித்து அதிகம் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் அவர்களிடத்தில் இந்த ஒரு நிலை, ஏன் அவர்களிடத்தில் இந்த ஒரு அழுகை வந்தது என்று சொன்னால், அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய அந்த புத்தகத்தை, அந்த டைரியை எடுத்து அவருடைய உறவினர்கள் படிக்கிறார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்டுள்ள ஒரு செய்தி, அந்த செய்தி என்னவென்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பாரசீகர்களோடு, பாரசீகம் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக மிகவும் செம்மையான ஒரு அரசாங்கம். உலகினுடைய ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆண்டது 2 பேரரசுகள், ஒன்று பாரசீகம், இன்னொன்று ரோமர்கள். இந்த பாரசீகத்தோடு ஒரு போர் ஏற்படுகிறது. இந்த போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழல், அன்றைய காலகட்டத்தில் போரினுடைய நிலை, காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு, சூரியன் உதயத்திற்கு பிறகு போர் தொடங்கும், அசருக்கு பிறகு, சூரியனுடைய மறைவுக்கு பிறகு போர் முடிந்துவிடும், போர் நிறுத்தி வைக்கப்படும், அவரவர்கள் அவர்களுடைய கூடாரங்களில் சென்று ஓய்வெடுப்பார்கள். இப்படி ஒரு நாள் போரினுடைய முடிவு நிறைகிறது. முஸ்லிம்கள் கூடாரங்களுக்கு வந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம், எதிரிகள் திட்டமிடுகிறார்கள், இந்த முஸ்லிம்களை நாம் இன்று இரவோடு அழித்து தீர்க்க வேண்டும், அப்படியானால் தான் நாம் வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும் என்ற ஒரு திட்டத்தில் அவர்களை, முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய கோட்டையை இரவோடு இரவாக முற்றுகையிடுகிறார்கள். இந்த முற்றுகையினுடைய நேரம் ஃபஜ்ருடைய நேரமாக இருக்கிறது. இப்பொழுது சஹாபாக்கள் அனைவரும் ஒன்று கூடி சூரா செய்கிறார்கள், கலந்துரையாடுகிறார்கள். என்ன செய்வது? ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கிவிட்டது, தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதே சமயம் தொழுக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உயிர் இருக்க வேண்டும். உயிரை காப்பாற்றிக் கொள்வதும் என்னது? ஒரு கடமை, பருது. உயிரை இருந்தால் மட்டும்தான், ஒரு மனிதனுக்கு ரூஹம் இருந்தால் தான் அவனால் என்ன செய்ய முடியும்? தொழுகையை நிறைவேற்ற முடியும். அதனால என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில கதவை திறந்து எதிரிகளோட போர் செய்யும். இன்னொரு கூட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சுபோடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். கலந்து பேசி ஒரு கூட்டம் போருக்காக வேண்டி செல்கிறார்கள். ஒரு முஸ்லிம்களினுடைய, சஹாபாக்களினுடைய ஒரு நாடினுடைய வெற்றியாக கருதக்கூடிய ஒரு தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை. அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகை விடாமல் இப்படி செய்து விட்டார்கள் என்ற ஒரு கோபத்தில், ஒரு வேகத்தில் முஸ்லிம்கள் கோட்டைகளிலிருந்து சிங்கங்களாக பாய்கிறார்கள். ஒட்டுமொத்த பாரசீக படைகளை வீழ்த்தி விடுகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் என்பது பாரசீகம். அந்த பாரசீகத்தினுடைய சாம்ராஜ்யத்தை, படையை வீழ்த்தி தலையை நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம். ஃபஜ்ருடைய நேரம் கடந்து விட்டது. அவ்வளவு பெரிய உலகத்தினுடைய வல்லரசை வீழ்த்திய ஒரு நிகழ்வு எங்களுக்கு சந்தோஷத்தை தரவில்லை, எங்களுக்கு அது மகிழ்ச்சியை தரவில்லை. மாறாக அந்த போரினால் எங்களுக்கு ஏற்பட்ட தோல்வி, அந்த தோல்வியின் காரணமாக அன்றைக்கு அந்த போரினுடைய வெற்றியின் போது நாங்கள் அனைவரும் கண்கள் கலங்கியவர்களாக நின்றோம். காரணம், ஒரு முஸ்லிமுக்குடைய வெற்றி, ஒரு நாளினுடைய வெற்றியாக கருதப்படக்கூடிய ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டதற்காக வேண்டி ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அழுதார்கள். அதிலும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத் வரைக்கும் இந்த ஒரு வக்து தொழுகையை விட்டதற்காக வேண்டி, இந்த ஒரே ஒரு வக்து தொழுகையை விட்டதற்காக வேண்டி அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், வாழ்வின் இறுதி வரை நினைத்து அழுதார்கள் என்று சொன்னால், அப்பொழுது அவர்களிடத்திலே மறுமையினுடைய சிந்தனை எந்த அளவு இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இல்லாமல் அல்லாஹ்வினுடைய அருகிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே தன்னுடைய அடியான் தன்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்ப்பது, அவனை சந்திப்பதற்கு நாம் நல்ல அமல்களை செய்திருக்கிறோமா என்பதைத்தான்.
ஹதீஸின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே 3 நபர்களுக்கு என்ன செய்வான் என்று சொன்னால் முதலில் தண்டனை கொடுப்பான். அதில் முதலாவது நபர் யார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே போர் செய்கிற ஒரு முஜாஹித், போராளி, ஷஹீத் அடைந்தவர். அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூப்பிட்டு, இந்த உலகத்தில் நீ போர் செய்தாயே, அந்த போர் எப்படி செய்தாய்? அந்த அடியான் அல்லாஹ்விடம் சொல்லுவான், அல்லாஹ் அந்த உலகத்தில் நான் வாழும்போது உன்னுடைய பாதையில் போர் செய்தேன், உன்னுடைய பாதையில் ஷஹீதாக வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்தேன், ஷஹீதும் ஆனேன் என்பதாக சொல்லுவான் அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில். அப்பொழுது அல்லாஹ் அந்த அடியான்கிட்ட திரும்ப சொல்லுவான், எல்லாம் உண்மைதான், நீ சொல்வதை நான் மறுக்கவில்லை, ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் ஷஹீதாக வேண்டும் என்று நீ விரும்பினாய், ஷஹீதாக வேண்டும் என்று நீ எண்ணினாய், அதற்காக வேண்டித்தான் போர் செய்தாய். ஆனால் அதில் இன்னொன்று நீ என்ன திரும்ப நினைச்சிருந்த, என்னை பார்த்து அனைவரும் ஷஹீத் என்று கூற வேண்டும், என்னை பார்த்து அனைவரும் ஷஹீத் என்று கூற வேண்டும், என்னை குறித்து அனைவரும் மிகவும் பிரமாதமாக போர் செய்த ஒரு போர் வீரன் என்பதாக நினைக்க வேண்டும் என்பதாக நீ கூறியிருந்தாய் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான். ஆகவே உன்னுடைய தங்குமிடம் நரகம்தான், நீ நரகத்திற்கு செல்கின்ற அந்த நபரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்துக்கு அனுப்பிடுவான். இரண்டாவதாக ஒருவர் வருவார். அவர் யார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழும் காலங்களில் அதிகமாக தர்மம் செய்தவர், கொடை கொடுத்தவர். அந்த நபர் அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்வான், அல்லாஹ் இந்த உலகத்திலே நான் வாழும் பொழுது அதிகமாக உன்னுடைய பாதையில் நான் சதக்கா செய்தேன், தர்மம் செய்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு பதில் கூறுவான், ஆம், நீ இந்த உலகத்திலே வாழும் பொழுது சதக்கா செய்தாய், என்னுடைய பாதையில் நீ தர்மம் செய்தாய், ஆனால் அதை நீ எதற்காக வேண்டி செய்தாய்? உன்னிடத்திலே நீ கொடுக்கக்கூடிய சதக்காக்கள், தர்மங்கள் என்பது 4 பேர் உன்னை குறித்து இவர் பெரிய கொடை வள்ளல், இவர் பெரிய கொடையாளி என்பதாக நினைக்க வேண்டும், தன்னை குறித்து பேச வேண்டும் என்பதற்காக வேண்டிய நீ என்ன செய்தாய்? உன்னுடைய இந்த சதக்காக்களை நீ கொடுத்தாய், நீ எனக்காக வேண்டி கொடுக்கவில்லை. ஆகவே இன்றைய தினம் உன்னுடைய தங்குமிடம் என்னது? நரகம்தான், நரகத்திற்கு அனுப்பிடுவான் அல்லாஹ் அந்த மனிதனை. மூன்றாவதாக ஒரு மனிதர் வருவார். அவர் யார் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆளி. இவர் மிகப்பெரிய ஒரு ஆளி. இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து குர்ஆனை மனனம் செய்து அதை தொழுகையில் நின்று அழகாக ஓதிய ஒருவர். இவர் வந்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வார், அல்லாஹ் உன்னுடைய குர்ஆனை நான் இவ்வாறெல்லாம் அழகாக ஓதினேன், நான் இவ்வாறெல்லாம் இருந்தேன் என்பதை அல்லாஹ்விடத்தில் சொல்வார். அப்பொழுது அல்லாஹ் அந்த மனிதருக்கு பதில் கொடுப்பார், ஆம் உண்மைதான், இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீ என்னுடைய குர்ஆனை அழகாக ஓதினாய், என்னுடைய குர்ஆனை நீ தொழுகையிலும் ஓதினாய், ஆனால் ஓதியதற்கான உன்னுடைய நோக்கம் என்னவாக இல்லை என்று சொன்னால் எனக்காக வேண்டி ஓத வேண்டும் என்று அல்ல. நீ இந்த உலகத்திலே குர்ஆனை அழகாக ஓதுவதை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உன்னை குறித்து இவர் அழகாக குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு நபர், இவர் ஒரு காரி என்பதாக பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னுடைய அமல் இருந்தது. ஆகவே இன்றைய தினம் நீ இருக்கக்கூடிய உன்னுடைய தங்குமிடம் என்பது நரகம்தான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிடுவார். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழும் பொழுது அந்த மனிதனிடத்திலே எதிர்பார்ப்பது, இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு மனிதன் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நேரம் அல்லாஹ் அந்த அடியானிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்று. அது என்னவென்று சொன்னால் அந்த மனிதன் அல்லாஹ்விற்காக வேண்டி மன தூய்மையோடு இஹ்லாஸோடு அமல் செய்து அல்லாஹ்விற்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்படி இந்த இஹ்லாஸ் வர வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக வேண்டி சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நமக்கு இந்த மறுமையினுடைய சிந்தனை உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அமல்களில் ஒரு கடுகளவு, சிறிய ஒரு அளவு இந்த உலகத்தினுடைய பற்று நமக்கு ஏற்பட்டாலோ, இந்த உலக ஆதாயங்களுக்காக வேண்டி நாம் அந்த அமல்களை செய்தாலோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எடுத்துக்கொள்ள மாட்டான், அவனை நரகத்திற்கு அனுப்பி விடுவான். அப்படி என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து கடமைகளும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அதை நாம் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரையை கேளாமல் உஹது போரில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு கூட்டத்தை மலை மேல் நிறுத்திவிட்டு என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் உங்களை கீழே இறங்க சொன்னால் மட்டும்தான் நீங்கள் இறங்க வேண்டும். முஸ்லிம்கள் வென்ற காட்சியை நீங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது முஸ்லிம்கள் தோற்று அவர்களுடைய பிணங்களை கழுகு திங்கக்கூடியதை நீங்கள் கண்களால் கண்டாலும் சரி,
நான் சொல்லாமல் நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாது என்பதாக ஒரு கூட்டத்தை மலையினுடைய உச்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்துவார்கள். எதிரி படைகள் உள்ளே வரும். முஸ்லிம்களினுடைய அதிபயங்கர தாக்குதலால் விரண்டு ஓடுவார்கள். இதை பார்த்து அந்த மலை மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை நிறுத்தினார்கள் அல்லவா, அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் ஓடிவிட்டார்கள் என்பதாக, எதிரிகள் ஓடிவிட்டார்கள், நாம் கனிமத்தை எடுக்கலாம் என்பதாக நபியினுடைய சொல்லுக்கு மாற்றமாக என்ன செய்வார்கள், சொல்லை கேட்காமல் மலையிலிருந்து கீழே இறங்குவாங்க. மலையிலிருந்து கீழே இறங்குவாங்க. அதுக்கு அல்லாஹ் கொடுத்த விலை என்ன? மீண்டும் எதிரிகள் உள்ள வந்து அவங்க மேல கடுமையான ஒரு தாக்குதல் நடத்துவார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயம் ஆல இம்ரானுடைய 152வது வசனத்திலே கூறுகின்றான், மை யுரீது துன்யா வ மின்கும் மை யுரீதுல் ஆখিরা. உங்களில் உலகத்தை விரும்புபவர்களும் உள்ளனர், உங்களில் மறுமையை விரும்புபவர்களும் உள்ளனர். ரெண்டு பேரும் அந்த போர்க்களத்தில் இருக்கிறார்கள். உண்மைதானே? அந்த போர்க்களத்தில் மேலே இருந்து இறங்கினவர்கள் கனிமத்துக்காக வேண்டி வந்தார்கள், கீழே இருந்தவர்கள் அந்த கனிமத்தை எடுக்கவில்லை. அவர்கள் போருடைய சூழல் நிர்பந்தத்தில் தான் நின்னாங்க. அவருடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டி போர் செய்ய வேண்டும். ஆனால் அந்த கூட்டம் மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்த ஒரு கூட்டம் கீழே இறங்கி வந்ததுனால பாதிப்பு யாருக்கு? இரண்டு தரப்புக்கும் தானே. உறுதியாக மறுமையை விரும்பியவர்களுக்கும் சரி, உரிமையாக உலகத்தை விரும்பியவர்கள் ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான்? பலமான ஒரு அடியை திருப்பி கொடுத்தார் என்பதாக என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடிதான் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான், வமன் அராதல் ஆখিরা வஸஅலஹா ஸஅய்யஹா வஹுவ முஃமினுன் ஃபஉலாயிக கான ஸஅயுஹும் மஷ்கூரா. இந்த உலகத்திலே எவர்கள் மறுமையை விரும்பி அதற்காக பெரும் முயற்சியை எடுத்துக்கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்களோ அவர்களின் செயல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக்க அன்பாக அதிகமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. மாறாக யார் உலகத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய அமல்களை அல்லாஹ்வுக்கு முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி ஒருவன் செய்வான், மறுமைக்காக வேண்டி ஆதரவு வைத்து செய்வான் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் மகிழ்ச்சியாக அன்பாக அங்கீகரிப்பான். மாறாக அவர் இந்த உலகத்தை நாடி இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு என்ன செய்வான்? இந்த உலகத்திலேயே அவருக்கு அனைத்தையும், அவர் விரும்பக்கூடிய அனைத்தையும் கொடுத்து விடுவான். அப்படி என்றால் மறுமையில இந்த உலகத்தில் அவர் செய்வதும் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான். ஆனால் அதுல என்ன இருக்கு? ஒரு சிறிய முகஸ்துதி, சிறிய ஒரு பெருமை, தற்பெருமை வந்து விட்டது. கடுகளவு தான் வருது. அந்த கடுகளவு ஒரு குணமும் நம்மை என்னவாக மாற்றிவிடும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு நம்மை நரகத்தில் தூக்கி போடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே இந்த மறுமை குறித்த விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது மிகவும் உன்னிப்பாக நாம் பக்குவமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு இதில் பலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பொடும்போக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்திலே நான் என்னோடு வாழ்ந்த அனைவருக்கும் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் பிற உபகாரம் செய்து விட்டேன். இந்த உலகத்திலே நான் என்னோடு உதவி செய்த அனைவர்களுக்கும், என்னுடைய பயணித்த தோழர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் நான் என்ன செஞ்சுட்டேன்? கைமாறா நான் ஏதோ ஒரு விஷயத்தை நான் செஞ்சுட்டேன். ஆனால் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவருக்கும் என்னால் என்ன செய்ய முடியவில்லை? கைமாறு எதுவும் செய்ய முடியவில்லை. புகாரியிலே 467வது ஹதீஸாக செய்யப்படக்கூடிய ஒரு பதிவு செய்யப்படுகிறது. ஏன் இவ்வாறாக கூறினார்கள்? காரணம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செய்த ஒவ்வொரு அமலும் ரசூலுக்காக வேண்டி செய்த ஒவ்வொரு அமலாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு அமலும் எதற்காக வேண்டி செய்தார்கள்? நாளை மறுமையிலே தனக்காக வேண்டிய அமல்கள் வந்து நிற்க வேண்டும். வேறு எந்த ஒரு தேவைகளையும் அவர் அந்த இடத்துல முன்னிறுத்தவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த உலகத்தில் நபியோடு வாழக்கூடிய காலம், நபி சென்றதற்கு பிறகு வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்த அனைத்து செயல்களும் எதற்காக வேண்டிதான் இருந்தது? இந்த உலகத்திற்காக வேண்டியா இருந்தது. ரசூல் தன்னை குறித்து பேச வேண்டும் என்பதற்காக வேண்டியா செய்தார், அல்லது ரசூலை சுற்றியுள்ள தோழர்கள் பிற மக்கள் தன்னை குறித்து பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காகவா? இல்லை. அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் சாதாரணமாக பிறருக்கு உதவக்கூடிய ஒரு சின்ன நற்செயலாக இருந்தாலும் அது தன்னுடைய ரசூலுக்காக வேண்டி செய்தார், அல்லாஹ்வினுடைய மறுமைக்காக வேண்டி
மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு கூலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் செய்தார்கள். அதேதான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இந்த உலகத்திலே கைமாறு செய்த அனைவருக்கும் செய்து விட்டேன், அபூபக்கருக்கும் உமருக்கும் கொடுக்க முடியவில்லை. காரணம், அவர்கள் செய்தது அனைத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தார்கள். ஆகவே அவர்கள் செய்த கூலிக்கான மறுமையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பார். இந்த உலகத்தில் அவர்கள் செய்த கூலிக்கான பலனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் கொடுப்பான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, எப்படிப்பட்ட ஒரு அமலை, எப்படிப்பட்ட ஒரு இஸ்திகாமத்தை, எப்படிப்பட்ட ஒரு இஹ்லாஸோடு அவர்கள் அமல் செய்திருப்பார்கள். இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் படிப்பினையாக பெறக்கூடிய ஒரு விஷயம். எல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, உன்னுடைய சகோதரனுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய சகோதரனுக்கு நீ செய்யும் ஒரு உதவி, அந்த உதவியினுடைய அந்த உதவி என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டியாக இருக்க வேண்டும். நம்முடைய சகோதரன் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், உடன் வேலை செய்யக்கூடிய சகோதரர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இவர்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். இன்றைக்கு அமைப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, அல்லது சமூகம் சார்ந்த நிகழ்வுகளில், இப்படி எல்லா இடத்திலும் வேலை செய்யக்கூடிய, மார்க்கம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, பொதுநலன் கருதி வேலை செய்யக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களிடத்திலே செய்யக்கூடிய ஒரு அமல்கள் யாருக்காக வேண்டி செய்தாலும் சரி, சகோதரர்கள் நண்பர் கேட்கலாம், என்னுடைய நண்பன் இடத்துல கேட்கலாம் அப்படின்னு செய்தாலும் சரி, அல்லது ஒரு நபருக்காக வேண்டி செய்தாலும் சரி, செய்யக்கூடிய அந்த விஷயங்களில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன என்று சொன்னால், நான் இதை செய்தேன் என்ற ஒரு தற்பெருமை இருக்கிறது, அல்லது நான் இதை செய்ததாக பிறர் பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள், நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்கு ஒரு நல்ல செயலை செய்ய விரும்புவீர்கள் என்று சொன்னால் அது யாருக்காக வேண்டியாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். இது சாதாரண ஒரு உதவி மட்டுமல்ல, இரு நபர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு பரஸ்பர உதவி மட்டுமல்ல, மாறாக இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும், தொழுகையாக இருக்கட்டும், எல்லா அமல்களும் யாருக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கட்டும், சுகங்களாக இருக்கட்டும், எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே எங்க முடிஞ்சிடும்? இந்த உலகத்தோடு என்ன செய்யும்? முடிந்துவிடும். ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், சூரா லுக்மானிலே, ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். இந்த உலகம் உன்னை ஏமாற்றி விட வேண்டாம், ஷைத்தான் உங்களை இந்த உலகத்தினுடைய சூழ்ச்சியில் சிக்க வைத்து விட வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான், இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் காணக்கூடிய பொருட்கள், இந்த உலகத்தினுடைய ஆதாயங்கள் உங்களை என்ன செய்து விட வேண்டாம்? ஏமாற்றி விட வேண்டாம். அதை கொண்டு ஷைத்தானும் உங்களை என்ன செய்து விட வேண்டாம், ஏமாற்றுக்காரனான ஷைத்தானும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக எச்சரித்து கூறுகின்றான். எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக இஹ்லாஸோடு செய்தான் என்று சொன்னால் நிரப்பமான கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹதீஸ், நாய்க்கு தண்ணீர் புகட்டிய ஒரு யூத பெண்மணி, முந்தைய சமூகத்தில் வாழ்ந்த ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சம்பவம் என்று நினைக்கின்றேன். அந்த பெண்மணி செய்த ஒரே ஒரு செயல் என்ன? நாய்க்கு தண்ணீர் தாகம் எடுத்தது என்பதற்காக வேண்டி தானே கிணத்துல இறங்கி என்ன செய்வாங்க? அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுவாங்க. அல்லாஹ் ரப்பல் அந்த பெண்மணி ஒரு விபச்சாரி. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அவர்கள் செய்த தவறுகளை பார்க்காமல் இஹ்லாஸோடு அவர்கள் செய்த ஒரு அமலுக்காக வேண்டி அவர்களை சுருக்கம் அனுப்பினார்கள் என்று சொன்னால், நம்முடைய அமல்களை நாம் சரியாக இருந்தோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட கூலியை கொடுப்பான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபலக்தஹமல் அகப وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة. எனினும் இவரை அவன் அகபாவை கடக்கவில்லை. நபியே, அகபா என்னவென்று நீங்கள் அறிவீரா? அதுதான் ஒரு அடிமையை விடுதலை செய்வது, அல்லது தன்னுடைய உறவினர்களில் உள்ள ஏதேனும் ஒரு ஏழை, ஒரு மிஸ்கீனுக்கு என்ன செய்வது? அவர்களுக்கு உணவளிப்பது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை கூறி காட்டுகின்றார். இந்த வசனத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன? அல்லாஹ் கேட்கிறான் நபியை பார்த்து,
மலையை கடக்காமல், ஒரு மலை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மலையை தாண்டி போகாம எப்படி ஒருவனால் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும்? அப்போ அந்த மலை என்ன? மலையை கடக்காமல் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்போ அந்த மலையை கடக்கணும்னா அந்த மலையை கடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். என்னவென்று சொன்னால், ஒரு அடிமையை விடுதலை செய்வது, அல்லது தன்னுடைய சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய ஏழ்மையானவர்களுக்கு, மிஸ்கீனுக்கு, ஃபக்கீர்களுக்கு, வறியோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உணவளிப்பது. இந்த 2 அமல்கள் செய்வது என்பது அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். எல்லாமே அல்லாஹ்வினுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அதிகமாக அடிமைகளை என்ன செய்வார்கள் என்றால் விடுதலை கொடுப்பாங்க. விலைக்கு வாங்கி அவங்களுக்கு என்ன செய்வாங்க? விடுதலை கொடுப்பாங்க. அப்போ அவர்களுடைய தந்தையார்கள் அவங்கள்ட்ட கேட்பாங்க, ஏன் நீ இப்படி செய்யற? நீ இதை செய்ததற்கான காரணம் என்ன? எத்தனையோ அடிமைகள் இருக்காங்க, எத்தனையோ நபர்கள் அடிமையா இருக்காங்க. அதுல செல்வமுடைய பெரிய குடும்பத்தை சார்ந்த, கோத்திரத்தை சார்ந்த நபர்களும் என்ன செய்யறாங்க? அடிமைகளாகவே இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரியான நபர்களை அடிமையிலிருந்து விலைக்கு வாங்கி அவர்களை நீங்க விடுதலை கொடுத்தீங்க என்று சொன்னா, அவர்கள் நாளை பின்ன விடுதலை பெற்றதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்வாங்கல்ல, கண்டிப்பா அவங்க என்ன செய்வாங்க? நாளை பின்ன ஏதோ உதவி செய்வாங்க. நீங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு செய்யவில்லை என்பதாக கேட்டவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கொடுப்பாங்க, நான் அடிமைகளை விலைக்கு வாங்கி அவர்களுக்கு விடுதலை கொடுப்பது என்பது நாளைக்கு அவர்கள் எனக்காகவே எதுவும் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. நான் அந்த உலகத்துல அடிமைகளை வாங்கி அவர்களுக்கு விடுதலை கொடுப்பது என்பது இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஏதேனும் கைமாறு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அதை செய்யவில்லை. மாறாக அவர்களை நான் விடுதலை செய்வது என்பது என் ரப்பினுடைய திருமுகத்திற்காக வேண்டி, என் ரப்பிற்காக வேண்டித்தான் நான் அந்த செயல்களை செய்கிறேன். அவரின் மூலமாக எனக்கு ஏதேனும் ஆதாயம் வேண்டும் என்பதற்காக நான் செய்யவில்லை என்பதாக கூறுகிறார் என்று சொன்னால், அவர்களினுடைய அந்த ஒரு மனப்பக்குவம், ஒரு அமல்களை செய்யும் பொழுது அந்த மனப்பக்குவம் எவ்வாறாக இருக்கிறது என்பதை நாம் படிப்பினையாக பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த சூழல்கள் அனைத்தும் நமக்கான ஒரு சோதனை. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழும் பொழுது எப்படி வாழ்வான், அவனுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கும், அது சரியானதாக இருக்குமா தவறானதாக இருக்குமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு இருக்குமா கட்டுப்படாமல் அவனுடைய வாழ்க்கை இருக்குமா என்பதை சோதிப்பதற்காக என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறிவிட்டார். ஆகவே நாம் செய்யக்கூடிய அமல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதை நாம் எதற்காக வேண்டி செய்கிறோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தெளிவாக உணர்ந்து அதை எவ்வாறு செய்தால், சரியாக செய்தால் இறைவனுக்கு ஏற்றமாக இருக்கும் என்பதை அறிந்து செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியர்கள் என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாஹ். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وعلى آله وصحبه وسلم ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் செய்யக்கூடிய நன்மை, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால், நீங்கள் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமல், அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால் நீங்கள் யார்? நீங்கள் ஒரு முஃமின். இன்றைக்கு பல சகோதரர்கள் சொல்லி நம்ம காதால கேட்டிருப்போம், பல சகோதரர்கள் சொல்லி காதால கேட்டிருப்போம். பள்ளிக்கு தொழுகையை நிறைவேற்றி முடித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எப்பா தொழுகையை முடிச்சாச்சுப்பா, இப்போதான் நிம்மதியாக இருக்குது, தொழுகையை முடிச்சாச்சு நிம்மதியாக இருக்குது. தொழுகை என்னது? அப்போ உங்களுக்கு அவ்வளோ பாரமான ஒரு விஷயமா இருக்குது. அதுதானே உண்மை. அவருடைய தொழுகை அவர்களுக்கு பாரமான ஒன்றாக இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு அந்த தொழுகையிலே நிற்பது, தொழுகையை தொழுது முடிக்கிறது இல்லை, தொழுகையை தொழுது முடிக்கிறது இல்லை, தொழுகையிலே நிற்பது,
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டிருக்கிறது என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்களும் அதற்கேற்ப எப்படி விரும்பினார்கள்? தொழுகையில் அதிகமாக நிற்பதை விரும்பினார்கள். தொழுகையை அதிகமாக நிற்பதை விரும்பினார்கள். ஆகவே அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தது? மறுமைக்காக வேண்டிய ஒரு வாழ்க்கை இருந்தது, கண் குளிர்ச்சி இருந்தது. தொழுகையில் அமலில் அவர்களுக்கு கண் குளிர்ச்சி இருந்தது. ஆனால் இன்னைக்கு நமக்கு அந்த தொழுகை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படுத்தக்கூடிய கடமைகளில் தலையாய கட்டாய கடமை தொழுகை. இந்த ஐவேளை தொழுகையை நாம் தொழுவதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கு, அது நமக்கு பெரிய ஒரு பாரமாக தோன்றுகிறது என்று சொன்னால் நம்முடைய ஈமானை நாம் டெஸ்ட் பண்ணணும், சோதித்து பார்க்கணும். குர்ஆனை எடுத்து நம்ம படிக்கிறோம், படிக்கும் பொழுது அதில் இஸ்திகாமத்தான் நம்மளால் உட்கார முடியுதா? உறுதிப்பாடோடு உட்கார்ந்து படிக்க முடியுதா? அல்லது ஏதேனும் மார்க்க உரைகளை நாம் உட்கார்றோம், அதை கேட்கிறோம், செவிமடுத்து கேட்கிறோம், அப்போ பிற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் வேற எங்கேயும் கவனம் செலுத்தாமல் நாம் அதில் தெளிவாக உட்கார்ந்து கேட்கிறோமா? அல்லது வேற ஏதாவது மார்க்கம் சார்ந்து படிக்கும் பொழுது எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் எதற்கும் முகம் கொடுக்காம நாம் என்ன செய்யணும், உட்கார்ந்து படிக்கிறோமான்றதை நம்ம யோசிக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹுக்காக வேண்டி இருக்கின்றதாக அர்த்தம். இன்றைக்கு சின்ன ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எத்தனையோ சகோதரர்கள் ஃபோனில் குர்ஆன் ஓதுவாங்க, மேலே வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் தான் வரும், அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி உள்ளே போவாங்க, குர்ஆன் ஓதுற அமல் நின்று போயிடும். இதான இந்த நிலைமை தானே எல்லா இடத்திலும் பரவலாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லா இடத்துலும் இருக்கு அப்படின்னு சொன்னால், நமக்கு நம்மளுடைய அமல்கள் எப்படி இருக்குங்கிறத நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் என்பது ஒரு முஸ்லீமிற்கு முழுக்க 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 என்னதான் சோதனை கூடம் தான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கக்கூடிய தருணம் வரைக்கும் அவன் என்னது, எப்படி வாழ்றான், அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்றானா, அல்லாஹுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்றானா, அல்லாஹுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றானா, இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நாளைக்கு மறுமையில் பார்ப்பான். அதை விட்டு நம்ம அனாச்சாரங்களில், அசிங்கங்களில், வேறு எதமான செயல்களில் ஈடுபட்டோமா என்பதை யார் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பார்க்க மாட்டான். தீய அமல்களை செய்கிறது அல்லாஹ் விரும்ப மாட்டான், பாவங்களை செய்கிறது அல்லாஹ் விரும்ப மாட்டான். மாறாக அல்லாஹ் விரும்பக்கூடியது எல்லாம் ஒரு முஸ்லீம் நல்ல அமல்களை செய்வது, அல்லாஹுக்கு பிடித்தமான, அல்லாஹுக்கு பயந்த ஒரு அமலை செய்வதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகின்றான். இன்றைக்கு நம்மளுடைய அமல்களை அவ்வாறு ஆக்கிக் கொள்வதற்கு நாம் என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? அதற்கான ஏதேனும் ஒரு சின்ன முன்னெடுப்பாக நாம் எதை தேர்ந்தெடுத்துள்ளோம்? ஒரு கல்வி வகுப்பில் போய் உட்கார்றது, அல்லது ஏதேனும் அதை சார்ந்த புத்தகங்களை, பாடங்களை படிக்கிறது, இப்படி எதில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எதில் நம்ம சரியாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் அற்பமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை கொடுத்து சொல்லும்போது ஒன்றுமே இல்லைங்க, இந்த உலகத்தில் நீ வாழக்கூடிய காலங்கிறது நத்திங், எதுவுமே கிடையாது, எல்லாமே உனக்கு இங்கே தான் இருக்குது, மறுமையில் தான் இருக்குது. இந்த உலகத்தில் சஹாபாக்கள் எல்லாருமே எதை தான் நோக்கமாக வச்சு வாழ்ந்தாங்க, மறுமையை தான் நோக்கமாக வச்சு வாழ்ந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, பஞ்சத்தில் இருந்தாலும் சரி, பட்டினியில் இருந்தாலும் சரி, சொத்துக்கள் இல்லாமல் சின்ன வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதுவுமே என்ன செய்யல, பெரிய கஷ்டமாக தெரியல. அவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, மனநிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். துட்டு இல்லாத போதும், சரியான சாப்பாடு இல்லாத போதும், சரியான வீடு இல்லாத போதும், எல்லா நிலைமைகளும் அவர்கள் சரியா மனநிறைவோடு அல்லாஹ்வை ஆதரவு வைத்து இருந்தார்கள் என்று சொன்னால் முழுக்க முழுக்க இந்த மறுமைக்காக வேண்டித்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் நாம் அதை கொஞ்சம் அமர்ந்து சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ் நமக்கு எதை படைச்சானோ அதன்படி தான் வாழ்கிறோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்து அதற்கு அதை சரி செய்வதற்கு என்ன வழி என்பதை நாம் கொஞ்சம் தேடினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அதிலிருந்து நம்ம எதற்காக வேண்டி தேடுறோமோ, எதை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடங்குறோமோ அதற்கு அல்லாஹ் முழுக்க முழுக்க பொறுப்புதாரி. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் என்னுடைய பாதையில நெருங்குறதுக்கு முயற்சிக்கிறார்களோ அவர் என்னிடத்தில் நெருங்குறதுக்கான எல்லா வழியையும் நான் என்ன செஞ்சிருவேன், திறந்து வச்சிருவேன். அதற்கு அவர் என்னதான் செய்யணும், ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும். என்னுடைய நெருங்கிய வரத்துக்கு, என்னோட நெருக்கத்தை பெறுறதுக்கு என் அடியான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, அதற்கு என்ன செய்யணும், ஒரு முயற்சி எடுத்தால் போதும். அதற்கு நான் என்ன செஞ்சிருவேன், ஃபுல்லாக அவர் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும், எதை ஆதரவு வச்சாரோ அதை அடையிற வரைக்கும்
மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் அல்லாஹ் சொல்றான். ஆகவே இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களை சீர்திருத்தத்திற்கான வழியை நாம் என்ன செய்யணும், முதல்ல செய்யணும். அந்த அமல்களை நாம் சரியா செய்வோம் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய கூலி தருவான், நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்து தருவான். இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எதை கேட்டோமோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.